வணக்கம். பூஜைங்கிறது இந்து மதத்துல வெறும் ஒரு சடங்கு மட்டுமில்ல. அது கடவுள்கிட்ட நாம பேசுற ஒரு ஆழமான உரையாடல். வாங்க, இன்னைக்கு நாம அந்த அழகான உரையாடலோட 16 படிகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணத்தை இப்ப நாம ஆரம்பிக்கலாம். பூஜையோட முழு அழகையுமே இந்த ஒரு வரியில புரிஞ்சுக்கலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு ரொம்பவும் முக்கியமான, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விருந்தாளி வராங்கன்னு நினைச்சுக்கோங்க. அவங்கள நீங்க எப்படி வரவேற்பீங்க? அந்த அன்புதான் பூஜையோட அடித்தளமே. சரி, இந்த பூஜைங்கிற வார்த்தைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? சம்ஸ்கிருதத்துல இதுக்கு வணக்கம் அல்லது வழிபாடுன்னு அர்த்தம். ஆனா இது சும்மா கையெடுத்து கும்பிடுறது மட்டும் இல்ல. நம்ம உடம்பு, பேச்சு, மனசு, ஏன் நம்மளோட ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்னு சேர்த்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான செயல் இது. நாம வரவேற்கிற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு? அதுதான் நம்மளோட இஷ்ட தெய்வம். அதாவது பரதெய்வ வடிவங்கள்ல நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, நாம ரொம்ப ஆழமா நேசிக்கிற ஒரு வடிவத்தை நாமளே தேர்ந்தெடுக்கிறது. இது அந்த ஒரே பரம்பொருளோட நமக்கு ஒரு பர்சனலான, பிரிக்க முடியாத ஒரு உறவை உருவாக்குது. ஒரு முக்கியமான விருந்தாளி வராங்கன்னா, நம்ம வீட்டையும் நம்மளையும் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பூஜைக்கும். முதல் படி நம்மள நாம தயார்படுத்திக்கிறதுலாம். இந்த தயாரிப்புல 2 ஸ்டெப் இருக்கு. முதல்ல வெளிப்புறமா, அதாவது 3 தடவை தண்ணி குடிச்சு நம்ம உடம்பு, மனசு, ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கிறோம். அடுத்து விளக்கேத்தி அறியாமைங்கிற இருட்ட விலக்கி ஞானம்ங்கிற வெளிச்சத்தை கொண்டு வரோம். கடைசியா நாம செய்யற காரியம் எந்த தடையும் இல்லாம நடக்கிறதுக்கு தடைகளை நீக்கிற விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறோம். ஓகே, வெளியெல்லாம் தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் உள்ள திருப்புவோம். பரபரப்பான இந்த வெளி உலகத்துக்கும் நம்மளோட உள் மன அமைதிக்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளோட மூச்சுதான். பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி. இது மூலமா நம்ம மனச ஒருநிலைப்படுத்த முடியும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். இடது நாசி வழியா மூச்சை உள்ள இழுக்கும்போது பிரபஞ்ச சக்திய நமக்குள்ள கூப்பிடுறதான்னு நினைச்சுக்கோங்க. மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சு வைக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஒளிய கவனிங்க. அப்புறம் வலது நாசி வழியா மூச்சை வெளிய விட்டு நம்மள முழுசா சுத்தப்படுத்திக்கிறோம். இது மனச உடனே அமைதிப்படுத்த ஒரு சூப்பரான வழி. இப்போ நம்ம மனசு, உடம்பு, இடம் எல்லாமே ரெடி. நம்மளோட தெய்வீக விருந்தினரை அன்போட வரவேற்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வரவேற்புல ஒரு 4 அழகான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு கெஸ்ட உபசரிக்கிற மாதிரியே தான். முதல்ல ஆவாகனம், தியானம் மூலமா கடவுளை நம்ம இதயத்துக்குள்ள அழைக்கிறோம். அடுத்து ஆசனம், மரியாதையோட உட்கார ஒரு இடம் கொடுக்கறோம். அப்புறம் பாத்யம், அவங்களோட பாதங்களை கழுவ தண்ணி கொடுக்கறோம். கடைசியா மதுபர்க்கம், தேன், நெய், தயிர் கலந்த ஒரு ரிஃப்ரெஷிங் பானம் தரோம். இது எல்லாமே நம்ம அன்பான விருந்தோம்பலோட அடையாளம். விருந்தினரை வரவேற்றுட்டோம். இனிமேதான் பூஜையோட இதய பகுதிக்குள்ளே வரும். இது அன்பு நிறைஞ்ச 16 அர்ப்பணிப்புகளோடு ஒரு தொகுப்பு. இந்த 16 படிகள் கொண்ட பூஜைக்கு சமஸ்கிருதத்துல ஷோடஷோபசார பூஜன் பேரு. ஷோடஷ் அப்படின்னா 16, உபசாரம்னா அன்பா செய்ற சேவை. சிம்பிளா சொன்னா 16 விதமான அன்பு பரிமாற்றம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. கடவுளுக்கு அபிஷேகம் பண்றது ஸ்நானம், புது ட்ரெஸ் போட்டு விடுறது வஸ்திரம், நகைகளால அலங்கரிக்கிறது ஆபரணம், வாசனையான சந்தனம் பூசுறது கந்தம், பூக்களால் அலங்கரிக்கிறது புஷ்பம், தூபம் காட்டுறது, சாப்பாடு படைக்கிறது நைவேத்தியம்னு ஒவ்வொரு செயலும் நம்ம அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துற ஒரு அழகான வழிமுறை. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம என்ன கொடுக்கறோங்கிறத விட எப்படி கொடுக்கறோங்கிறது தான். பகவத்கீதையில சொல்ற மாதிரி ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம், இல்லனா கொஞ்சோண்டு தண்ணி, இதுல எதுவா இருந்தாலும் சரி, அத நாம உண்மையான அன்புடனும் பக்தியுடனும் கொடுக்கும்போது கடவுள் அத முழு மனசோட ஏத்துக்கிறார். சரி, இவ்ளோ உபசரிப்பெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ நம்மளோட தெய்வீக விருந்தினருக்கு நன்றியோட விடை கொடுக்க வேண்டிய நேரம். இந்த நிறைவு பகுதியில 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல கற்பூர ஆரத்தி. கற்பூரம் தன்னைத்தானே எரிச்சு எப்படி வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரி நாமளும் நம்மளோட நான்கிற அகந்தைய எரிச்சு ஞானத்தை பெறணுங்கிறது தான் இதோட தத்துவம். 2வதா பிரதட்சிணம். கடவுள்தான் நம்ம வாழ்க்கையோட மையம்னு உணர்ந்து அவரை நாம சுற்றி வர்றது. 3வதா நமஸ்காரம். இது நம்மளோட முழுமையான சரணாகதியையும், பூஜையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்கறதையும் குறிக்குது. பூஜை இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தோட தான் நிறைவு பெறும். இதோட அர்த்தம் என்னன்னா, என் உடம்பு, பேச்சு, மனசுன்னு எதன் மூலமா நான் எந்த வேலையை செஞ்சாலும் அதை எனக்காக செய்யல, அது தன்னலமில்லாம கடவுளோட பாதங்கள்ல ஒரு அர்ப்பணிப்பா வைக்கிறேன். இதுதான் பூஜையோட அல்டிமேட் நோக்கம்.
ஆக பூஜையோட இந்த 16 படிகளும் ஒரு கெஸ்ட வரவேற்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம மனச ஒருநிலைப்படுத்த, நம்ம வாழ்க்கையில அன்பையும் நன்றியையும் சேவ மனப்பான்மையும் வளர்த்துக்க ஒரு அருமையான வழிகாட்டி. இந்த வேகமான உலகத்துல இது மாதிரி பக்தி செயல்களுக்கு நாம நேரம் ஒதுக்கும்போது அது நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.